புதுக்கோட்டையில் வீட்டின் கதவை உடைத்து 25 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டு ஓனர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்ற நேரத்தில் நோட்டமிட்டு கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் சிக்குவார்களா? இரு மகள்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறுக சிறுக சேமித்து வைத்த நகைகள் மொத்தமாக கொள்ளை போனதால் ஒரு குடும்பமே கதிகலங்கி போயுள்ளது. ஆளில்லாததை அறிந்து கொண்டு வீடு புகுந்த கொள்ளையர்கள் 31 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடியுள்ளனர். பறிபோன மொத்த உழைப்பும் மீட்கப்படுமா? புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட கலிப் நகர் பகுதியில் வீட்டை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட கலிப் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் சொந்தமாக அழகு நிலையம் நடத்தி வருகிறார். கடந்த சில நாட்களாக சரவணனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுக்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது மனைவி உமாதேவி உடனிருந்து தனது கணவரை கவனித்துள்ளார். இவர்களுடைய 2 குழந்தைகளும் உறவினர் வீட்டில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் கலிப் நகரில் உள்ள சரவணனின் வீட்டின் முன் கதவு உடைக்கப்பட்டு கிடந்துள்ளது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உமாதேவிக்கு போன் செய்து தகவல் கொடுத்துள்ளனர். உடனே வீட்டிற்கு அவர் வந்து பார்த்துள்ளார். அப்போது பீரோவை உடைத்து அதில் வைத்திருந்த 25 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக புதுக்கோட்டை நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். அத்துடன் தடயவியல் துறையினர் மூலம் தடயங்களையும் சேகரித்தனர். விசாரணையில் கடந்த 3 நாட்களாக சரவணன் வீட்டில் ஆள் இல்லாததை அறிந்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. எனவே அக்கம்பக்கத்தில் தெரிந்த நபர்கள் யாரேனும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனரா அல்லது வெளியூரைச் சேர்ந்த கொள்ளையர்கள் திட்டமிட்ட நகைகளை திருடி சென்றனரா என விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்துடன் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் கொள்ளையர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இதே பகுதியில் கடந்த வாரம் கொள்ளை சம்பவம் அரங்கேறிய நிலையில் தற்போது வீட்டு ஓனர் சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றதை நோட்டமிட்டு கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் தொடர்ந்து திருட்டு வேளையில் ஈடுபட்டு வரும் கொள்ளையர்களை போலீசார் விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.